அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 31 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டிலுள்ள வன்னியில் மக்கள் வாழ்விடங்களை நோக்கி இன்றும் இலங்கை ராட்சச இராணுவத்தினர் நடத்திய வான் மற்றும் எரிகணை தாக்குதலில் 21 சிறுவர்கள் உட்பட 112 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வன்னியில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் முதலாக தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை துவக்கியிருக்கிறார். லண்டனில் நடைபெறும் G20 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் லண்டன் செல்ல பயணம் செய்திருப்பதாக அமெரிக்காவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தமிழ் ஈழத்திற்காக குரல் கொடுத்த டைரக்டர் சீமானை புதுச்சேரியில் உள்ள சிறைச்சாலையை சந்தித்து பேசியதாகவும் அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த சிறை தண்டனை தமிழக அரசு காழ்ப்புணர்ச்சியோடு தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு மீது குற்றம் சாட்டியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பிரச்சாரத்தை துவங்கினார். ஆனால் சிவகங்கை மாவட்ட வேட்பாளரை இன்னும் அறிவிக்காததால் அவர் நாளை அறிவிக்கப்படுவார் என்று கூறியதாகவும் செய்தி வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்டபோது வேட்பாளர்களை சிறுக அவர் வெளியிட்டுக் கொண்டிருப்பதற்கு காரணம் இருக்கிறது என்றும் ஒவ்வொரு வேட்பாளரையும் இவ்வளவு தொகை பணத்தை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதால் அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள் பணத்தை திரட்டுவதற்கு படாத பாடு கொண்டிருக்கிறார்கள் என்றும் அந்த பணத்தை கட்சி அலுவலகத்தில் செலுத்த பிறகு அவர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படுவதாகவும் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் முதலில் அணு உலை மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்காக மும்பையிலிருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் உருவாக்கப்பட்டிருந்த தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் ஏப்ரல் 1, 1969 அடிக்கல் நாட்டப்பட்டது. அதனுடைய முழு பயனை வரும் புதன்கிழமை நாளையிலிருந்து அந்த அணு உலை மின் தயாரிக்க தொழிற்சாலை தன்னுடைய உற்பத்தியை தொடங்கி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை ஐகோர்ட் நீதிபதிகளாக 14 பேர் பதவி ஏற்று கொண்டுள்ளதாகவும் அவர்களுக்கு சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதி HL கோகலே பதவி பிரமாணம் செய்து வைத்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மும்பையின் தாக்குதல் நடத்தி பிடிபட்ட ஒரே பயங்கரவாதியான அஜ்மல் சார்பில் வாதாட நீதிமன்றம் நியமித்த வழக்கறிஞர் அஞ்சலி வாக்மரோ சிவசேனாவின் கடும் எதிர்ப்பு காரணமாக வழக்கிலிருந்து விலக முடிவு எடுத்துள்ளதாக மும்பையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மும்பையில் கடந்த 1993 ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் நடிகர் சஞ்சய் தத் வீட்டில் வைத்திருந்த AK-47 ரக துப்பாக்கிகளின்படி ஆயுத சட்டத்தின் கீழ் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இதில் அவர் வர இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட அனுமதிக்குமாறு பிரபல நடிகர் சஞ்சய் தத் விடுத்த கோரிக்கையை உச்ச நீதிமன்றம் நிராகரித்து விட்டதாக புதுடில்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்களுக்கு இடையே உள்ள அனந்த்பூர் சவாப் அருகே இன்று காலை பக்தர்களை ஏற்றி வந்த லாரி ஒன்று எதிர்பாராமல் பள்ளத்துக்குள் கவிழ்ந்து விழுந்ததில் அதில் பயணம் செய்த 24 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும் 65க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பத்ம விருதுகள் வழங்கும் விழா டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் நடந்தது. அணுசக்தி தலைவர் திரு அனில் காத்கோர்கர் பத்ம விஷுபன் விருதும் நடிகை ஐஸ்வர்யா ராய் பத்ம ஸ்ரீ உள்பட 62 பிரமுகர்களுக்கு ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் விருது வழங்கியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 2 குடும்பங்களைச் சேர்ந்த 6 பேர் அமெரிக்காவில் சுட்டு கொல்லப்பட்டதாகவும் குடும்ப சண்டை காரணமாக இந்த பயங்கர நிகழ்வு நிகழ்ந்துள்ளதாக துப்பாக்கியால் சுட்டவரும் தற்கொலை செய்து கொண்டதால்
அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவில் பரபரப்பான செய்தி வந்து கொண்டிருப்பதாகவும், இதே நிலை அவருடைய சொந்த ஊரான நீலகிரி மாவட்டம் கூடலூரிலும் சோகம் சூழ்ந்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. லிபிய அருகே 2 மீன்பிடி கப்பல்களில் கடலில் மூழ்கின. அதில் பயணம் செய்த 600 பேர் மூழ்கி இறந்ததாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் பணியாற்றுவதற்காக எகிப்து மற்றும் அண்டை நாடுகளை சேர்ந்த 600 பேர் 2 மீன்பிடி கப்பல்களில் சென்றுள்ளதாகவும் இந்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நெதர்லாந்தில் நடைபெறவிருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கான வளர்ச்சி பணிகளை பற்றியும் மனித உரிமை மீறல்கள் பற்றி பேசுவதற்கான மாநாடு நெதர்லாந்தில் தொடங்க இருக்கிறது. அதில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹிலரி கிளின்டன் அவர்கள் பங்கேற்றுள்ளதாக நெதர்லாந்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. லாகூரில் போலீஸ் பயிற்சி மையத்தின் மீது தாக்குதல் நடத்தியது தாலிபான் இயக்கம் தான் என்றும் அதுதான் பொறுப்பு ஏற்றுக்கொண்டதாக லாகூரிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 31 மார்ச் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே இன்றும் தமிழகம் முழுவதும் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.